சரிகமபா சீனியர் சீசன் 5 டைட்டில் வின்னரா சபேசன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், சொல்லப்போனா இந்த சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலேல சபேசனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. சரிகமபா சீசன் 5க்கான இந்த பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நடந்துகிட்டு இருக்கு. பல தடைகளை தாண்டி, எக்கச்சக்கமான எலிமினேஷனை தாண்டி, சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன், சிவானி அப்புறம் பவித்ரா இந்த 6 நபர்களும் நவம்பர் 23ஆம் தேதி ஃபினாலேல மோத போறாங்க. ஆனா டிக்கெட் ஃபினாலே யாரு ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க, யாரு 2வதா வின் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி, ஃபினாலேல ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் டைட்டில் வின்னர் முடிவு பண்ண போறாங்க. பவித்ரா 6வது ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க டைட்டில வின் பண்றதுக்கு டிசர்விங் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சுஷாந்திகா முதல் ஆளா டிக்கெட் ஃபினால வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் 5க்கான டைட்டில் வின்னரா வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சபேசன் தான். நம்மளோட சேனல்லையே போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் சபேசனுக்கான ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஒருத்தவங்களும் கண்டிப்பா சபேசன் தான் வின் பண்ணணும், சபேசன் தான் டைட்டில் வின்னரா வருவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்துக்களை பதிவு போட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது சபேசன் வெறும் மக்களோட ஓட்டு அடிப்படையில மட்டுமே வின் பண்றது அப்படின்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சீசன் 5ல சபேசன் எக்கச்சக்கமான வாரங்கள் கோல்டன் வாங்கியிருக்காரு. வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் எல்லாருமே சபேசனை புகழ்ந்து தள்ளிட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு சில வாரங்கள் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் சபேசன் கோல்டன் மெடல் வாங்காம இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட சபேசனோட பர்ஃபார்மன்ஸ் டிக்கெட் ஃபினாலேவை தாண்டி ஃபினாலேல ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதுக்கேற்ற ஃபுல் ப்ராக்டிஸை போட்டு, ஏன்னா டிக்கெட் ஃபினாலேல ஒரு வாரம் வின் பண்ணனா கூட அதுக்கு அடுத்த வாரம் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அசால்ட்டா இருந்துடலாம். கிராண்ட் ஃபினாலேல அப்படி இருக்க முடியாது. அந்த ஒரு மேடையை அவர் தவற விட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மேடைக்கு தான் சபேசன் போக முடியும். டாப் 3ல வரணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட்டுட்டு வின்னரா வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவர் பாடி ஆகணும். சபேசனோட சாங் செலெக்ஷனுமே எல்லா வாரமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்காக மற்ற கண்டஸ்டன்ஸ் நம்ம சாதாரணமாக குறைச்சி எடை போட்டுற முடியாது. சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, செந்தமிழன், சிவானி, ஏன் பவித்ரா கூட சபேசனுக்கு ஈக்குவலா பாடக்கூடியவங்க தான். ஜட்ஜஸை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி பாடுறாங்க, மக்களோட ஓட் எந்த அளவுக்கு இருக்கு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா சபேசன், பவித்ரா அப்புறம் சிவானி இந்த 3 நபர்கள்ல யாராவது ஒருத்தர் டைட்டில் வின்னராகவும், ஒருத்தவங்க ரன்னர் அப்பாவும், இன்னொருத்தவங்க செகண்ட் ரன்னர் அப்பாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ், அதே மாதிரி சரிகமபா சீசன் 5க்கான ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோமோ இருக்குல்ல, எல்லாத்துலயுமே வரக்கூடிய அதிகபட்ச ஆதரவு கமெண்ட்ஸ் சபேசனுக்கு தான் வருது. எப்படி பார்த்தாலும் சபேசனுக்கு மக்களோட ஓட்டு எவ்வளவு இருக்கு, மக்களோட ஆதரவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம கெஸ் பண்ண முடியுது. இந்த ஒரு ஆதரவோட சபேசன் கிராண்ட் ஃபினாலில அந்த பர்ஃபார்மன்ஸை அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி, மற்ற கண்டஸ்டன்ஸை பீட் பண்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாருன்னா நம்ம சந்தேகமே பட வேணாம், இந்த சீசன் 5க்கான டைட்டில் வின்னர் சபேசன் தான் அப்படிங்கிறத. ஃபினாலில என்ன வேணா நடக்கலாம், யாருக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வேணாலும் வரலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 6 போட்டியாளர்கள்ல உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு? இவங்க டைட்டில் வின்னரா வந்தா இது டிசர்விங்கான கண்டஸ்டன்ட், இவங்க தான் டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சபேசன் டைட்டில் வின்னரா வந்தா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க.